டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல அதிகமான ஊழச்சதை இருக்குங்க. இது எப்படி நான் குறைக்கிறது? உடல் எடையை நான் குறைக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும்? பொதுவாக பெண்களுக்கு ஆஃப்டர் சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனை நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்றோம். என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேங்க, எனக்கு உடல் பருமன் குறையவே இல்லை. இதுல முக்கியமாக நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு நிறைய பேர் வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இந்த வெயிட் லாஸ் ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் நான் குடிச்சேன், நல்லா வெயிட் லாஸ் ஆச்சு மேம். அது விட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் எவ்வளோ வெயிட் இருந்ததோ அதை வந்து டபுளா வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு நீங்க டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணாம நீங்க எல்லாம் எடுக்கக்கூடிய மருந்துகள் நிறைய பக்க விளைவுகள் தரலாம். சைடு எஃபெக்ட்ஸ்னால இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதோ இல்லை லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம், கிட்னி இஷ்யூஸ் வர்றதோ நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம நேச்சுரலா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஊளைச்சதைகள் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாம தொலன்னு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் உடல் பருமன் அதிகமாக இருந்தாலும் நம்ம தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். சிலருக்கு வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும் பெண்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப லூஸா இருக்கக்கூடிய டிஷ்யூஸ், மசில்ஸ், இதனால உடல் பருமன் அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லுவாங்க. போன மாசம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டேங்க, இப்போ எடுத்து இந்த ட்ரெஸ்ஸை போடுறேன், என்னால் போட முடியல. ஸோ அப்போ வெயிட் கெயின் ஆயிடுச்சு, 3 கிலோ 4 கிலோ அளவுக்கு நான் வந்து உடல் பருமன் அதிகமாயிட்டேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஊளைச்சதை பிரச்சனையை நம்ம வந்து சரி பண்ணணும்னா நேச்சுரலாவே சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலயும் முக்கியமா பார்த்தோம்னா ஈஸியா ரொம்ப சிம்பிளா நமக்கு சித்த மருத்துவத்தில் கிடைக்கக்கூடிய அந்த மருந்துகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த மருந்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எந்த மாதிரி பயன்படுத்தலாம்? சித்த மருத்துவத்தில் சில மருந்துகளை இன்டர்னலாவும் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டர்னலாவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு வெளிப்பிரயோகமாகவும் நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச திரிஃபலா சூரணம், இதை பயன்படுத்தி எப்படிங்க நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வெயிட் லாஸ் பண்ணலாம். இதனோட நான் சொல்ற மாதிரி உணவு முறைகளும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த திரிஃபலா சூரணம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, திரிஃபலா சூரணத்தை எடுத்து வெந்நீர்ல கலந்துக்கணும். இதுல வந்து கொஞ்சமா ஆலிவ் ஆயில் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் நமக்கு வந்து அதிகமான ஊழச்சதை இருக்குன்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ திரிஃபலா சூரணம் வந்து அடிவயிற்று பகுதியிலையோ இல்லை தொடை பகுதியில, முதுகு பகுதியில, இந்த இடங்கள்ல எல்லாமே நம்ம இந்த திரிஃபலா சூரணத்தை நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ வெந்நீர்ல கலந்து நல்லா அப்ளை பண்ண கொஞ்சம் இதுல வந்து எண்ணெய், ஆலிவ் ஆயிலோ இல்லை தேங்காய் எண்ணெயோ கலந்து உடல்ல வந்து அப்ளை பண்ணிக்கணும். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஒரு நாளைக்கு தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே வரணும். இல்லைங்க 1/2 மணி நேரம்லாம் டைம் இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இரவு தூங்கும்போது கூட இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா குளிக்கும்போது நிச்சயமாக வெந்நீர்ல குளிச்சோம்னா ஒரு நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். வெந்நீர்ல குளிக்கும்போது இந்த திரிஃபலா அப்ளை பண்றதுனால வரக்கூடிய பலன்கள் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ தொடர்ந்து இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஒரு நல்ல பலன் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம நமக்கு கிடைக்குது. இதையே இன்டர்னலா உள்ளுக்கு நம்ம எப்படி திரிஃபலா சூரணத்தை நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய திரிஃபலா சூரணத்தை எப்படி பயன்படுத்த போறோம்னா, திரிஃபலா சூரணம் காலை இரவு கண்டிப்பா இரவு நேரத்துலயும் சாப்பிடணும். வெந்நீர்ல கலந்து காலை இரவு 2 வேளையும் வெந்நீர்ல கலந்து நம்ம வந்து திரிஃபலா சூரணத்தை நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய ஊழச்சதை, கெட்டை கொழுப்பு, அதுக்கப்புறம் முக்கியமா பார்த்தோம்னா அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, இது எல்லாமே கரைஞ்சி வெளியில வர ஆரம்பிக்கும். இதை வெந்நீர்ல கலந்து 5 கிராம் அளவுக்கு காலை இரவு 2 வேளையும் குடிக்கணும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா இந்த திரிஃபலா சூரணத்தோட நெல்லிக்காயும் நம்ம வந்து கலந்து சாப்பிட்டுக்கலாம். நெல்லிக்காய் பொடியும் கலந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு, ஊளைச்சதை வந்து கரைய ஆரம்பிக்கும். இதுல முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, அதிகமான கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுக்க வேண்டாம். இதுல ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும்.
இந்த பிசிஓடி இருந்துச்சுன்னா ஊளை சதைன்றது குறையவே குறையாது, திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இதனாலேயும் பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றது நமக்கு ஏற்படுது. இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தா உடனடியாக என்ன ஆகுதுன்னா கெட்ட கொழுப்பு நம்ம உடல்ல படிய ஆரம்பிச்சு ஊளை சதைகள் நிறைய வந்துடும். ஸோ இதை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இதை ஃபாலோ பண்ணும்போது நல்ல ஒரு முன்னேற்றம். அந்த ஊளைச்சதை இருக்குன்னா இதுக்கான காரணம் வாத நீர் உடல்ல சேர்றதா கூட இருக்கலாம். அப்ப வாத நீரை வெளியேற்றுவதற்கு நம்ம செய்யக்கூடிய விஷயம் இந்த திரிஃபலா பவுடரை வெந்நீர்ல கலந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். உள்ளுக்கு குடிக்கும் போது திரிஃபலா பொடியோட நம்ம என்ன பண்ணலாம்னா நெல்லிக்காய் பொடியோ இல்ல கரிசாலை பொடியோ சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஆல்ரெடி திரிஃபலால கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இருக்கு. இதனோட திரும்பவும் கொஞ்சம் நெல்லிப்பொடியை சேர்த்து, ஸோ 2 மடங்காங்க அந்த நெல்லிக்காயை மட்டும் சேர்த்து எடுக்கும் போது ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். இதனோட கரிசலாங்கண்ணி பொடியும் சேர்த்து சாப்பிட்டோம்னாலும் ஊளைச்சதை அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். இரவு நேரத்துல நல்ல உறக்கம் இருக்கணும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தா அதை சரி செஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த ஊளைச்சதை குறையும். உணவு முறையில் அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிடணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைபர் கண்டென்ட் எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா அதிகமாக இருக்கக்கூடிய கொழுப்பு குறைஞ்சி நமக்கு வெளிவர ஆரம்பிக்கும். ஸோ 1 மாதத்திற்கு 3லிருந்து 4 கிலோ வரைக்கும் நிச்சயமாக இந்த முறையை பயன்படுத்துவதால நம்ம குறைக்க முடியும். ஸோ இந்த பதிவு உடல் பருமனால அவதிப்பட்டு இருக்கீங்கன்னா பக்க விளைவுகள் இல்லாத சில வழிமுறைகள் என்னன்றதை நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.